ஜென் கதைகளில் அடுத்த கதை சாதாரணம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மத கொள்கைகள் என்ன என்று ஞானி பொக்கோஜுவை கேட்டார்கள். நான் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறேன். என் கொள்கை இதுதான். பசி எடுத்தால் சாப்பிடுவது, தூக்கம் வந்தால் தூங்குவது, அவ்வளவுதான் என்றார் ஞானி. இவ்வளவு பெரிய ஞானி இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாரே, உண்மை இதுதானா அல்லது எதையாவது மூடி மறைக்கிறாரா என்று கேள்வி கேட்டவர் நினைத்தார். அதனால் நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த தனித்தன்மையும் காணப்படவில்லையே என்றார். ஆமாம், எந்த தனித்தன்மையும் கிடையாது, அதுதான் முக்கியம் என்றார் ஞானி. பசித்தால் புசிப்பது, உறக்கம் வந்தால் உறங்குவது, இதை எல்லாரும் தானே செய்கிறார்கள் என்றார் கேள்வி கேட்டவர் விடாமல். ஞானி சிரித்தார். அப்படியல்ல, அவர்களுக்கும் எனக்கும் வேறுபாடு உண்டு. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் மனம் சாப்பாட்டில் இருக்காது, அலைவாயும் அங்கு இங்குமாக எதையோ நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு சாப்பிடுவீர்கள் அல்லது கனவு காண்பீர்கள். நான் அப்படி இல்லை. நான் சாப்பிடும் பொழுது சாப்பிட மட்டும் செய்கிறேன். வேறு சிந்தனையே எனக்கு கிடையாது. நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் அங்கே இருப்பதில்லை, நான் அங்கே இருக்கிறேன். தூங்கும்போது நீங்கள் தூக்கத்தில் இல்லை, கவலையில், சிந்தனைகளில், குழப்பத்தில், கனவுகளில் அலைகிறீர்கள். ஆனால் தூக்கத்தின் போது நான் தூங்க மட்டுமே செய்கிறேன். சாப்பிடும்போது நான் சாப்பாடாகி விடுகிறேன். நடக்கும்போது நான் நடத்தல் மட்டுமே. பொக்கோஜு அங்கே இல்லை. எதை செய்கிறானோ அதுவாகி விடுவதுதான் என் இயல்பு. இதுதான் மற்றவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்றார் குரு. செய்வதே சரியாக செய்வதே யோகம் என்று கீதை சொல்கிறது. செய்யும் தொழிலில் ஒன்றி விடும்போது அது தியானமாகி விடுவதோடு செய்யப்படுவதும் முழுமையாக அமைந்து விடுகிறது. அதுடன் செய்யும் தொழிலின் பாரம், துன்பம் எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது.